மிஸ்டர் லேடிஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். உடல் எடை குறையணும் அப்படின்னு ஒரு 50% பேர் கவலைப்பட்டுட்டு இருந்தா, சார் உடம்பு எடை ஏற மாட்டேங்குது சார்னு ஒரு 50% பேர் கவலைப்படுறத பார்க்குறோம். ஆண்களாவது பரவாயில்ல, நிறைய பெண் குழந்தைகள் இன்றைக்கு அவங்க கூட்டிட்டு வரும்போது, சார் குழந்தைய கல்யாணம் பண்ணணும், ஆனா யாராவது வந்து பார்த்தாங்கன்னா குழந்தை ரொம்ப ஒல்லியா இருக்கா, அவங்க பெண்மைக்கான அழகுக்கான விஷயங்களே இல்லாம இருக்கிறதுனால கல்யாணமே வந்து ரொம்ப பெரிய அளவுல தடைபடுது. எடை கூடணும் சார், ஆனா குண்டாயிடக்கூடாது. என்டியூரன்ஸ்ன்னு சொல்லுவோம், தசைகளும் அமைப்புகளும் பார்ப்பதற்கு கண்ணம் ஒட்டாமல் கொஞ்சம் சதைப்பற்றோடு இருப்பதற்கு, சிரித்தா கன்னங்கள் விரிவதற்கு எனக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லுங்க சார்ன்னு சொல்லி நிறைய பெண்களுடைய பெற்றோர்களும் ஆண்களுடைய பெற்றோர்களும் வருவதை நான் பார்க்கிறேன். பாண்டிச்சேரியில இருந்து ஒரு பையன், அவனோட 25 வயது, எடை பார்த்தீங்கன்னா வெறும் 41 கிலோ. அவங்க வந்து ஹார்மோன் டெஸ்ட், ஒருவேளை புற்றுநோய் இருக்கான்னு டெஸ்ட், கேன்சர் இருக்கான்னு டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டாங்க. அவன் ஆனா சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா காலையில 8-10 இட்லி, வாரத்துல 7 நாளும் அசைவ உணவு. குண்டாகணும்னு எவனோ சொன்னா பியர் குடிச்சா குண்டாகும்னு சொன்னதுனால அந்த பியர் குடிக்கிறது எல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். சார் 1 கிராம் கூட எடை ஏறல, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு சார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட வந்திருந்தான். நம்ம சாப்பிட்ற உணவுகள்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான சத்துக்கள் பெருங்குடல்ல தான் நம்ம உடம்புக்குள்ள சேருது. பெருங்குடல்ல ஒருவேளை உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லாம உடல்ல கெட்டது செய்யக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படின்னும் போது என்ன ஆகும், நமக்கு சாப்பிட்ற உணவு எதுவுமே உடம்புல சேராது. அதனால உடம்பு குண்டாகணும்னு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உடம்புல இருக்க கழிவு நீக்கத்துக்கு முயற்சி பண்ணணும். ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை 10 இலையை எடுத்து அதை ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை 100 மில்லியா குறைச்சி வடிகட்டி அதுல ஒரு 10 மில்லி விளக்கெண்ணெய் சேர்த்து அதை காலையில ஒரு வேளை ஒரு மாசத்துக்கு ஒரு நாள் சாப்பிடணும். வயிற்றுல இருக்க, பெருங்குடல்ல இருக்க, உடம்பெல்லாம் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்துல இருக்க எல்லா கழிவும் டீடாக்ஸ் ஆகும். அப்ப நம்ம என்ன சாப்பிட்டாலும் உடம்புக்குள்ள அது முழுமையா போய் சேர்றதை நம்ம பார்க்க முடியும். இதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும். ரெண்டாவது, இன்னொரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு வாதமா பித்தமா கபமா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த கப உடம்புக்காரங்க நீங்க வந்து சாதாரணமா பாத்தீங்கன்னாலே அவங்கள ஒரு மாசம் பட்னி போட்டா கூட 1 கிராம் கூட எடை குறையாது. எப்பவுமே அவங்க எடை ரொம்ப கூடுதலா தான் இருப்பாங்க. பித்த உடம்புக்காரங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். நல்லா ஹாப்பியா சாப்பிட்றான், ரெஸ்ட் எடுக்கிறான்னா டக்குன்னு 5 கிலோ ஏறிடுவாங்க. கொஞ்சம் வேலை அதிகம், உடற்பயிற்சிலாம் செய்யறேன் அப்படின்னா உடனே 5 கிலோ குறைஞ்சிருவாங்க. இந்த வாத உடம்புக்காரங்க தான் பெரிய சவால். அவங்களுக்கு நீங்க 3 வேளையும் பிரியாணி கொடுத்தாலும் 1 கிராம் கூட அவனால உடம்பு எடை கூட முடியாது. அப்ப அவங்களுக்கு தான் இந்த ட்ரீட்மெண்ட் அவசியம் தேவை. நான் எதுக்காக சொல்றேன்னா, நிறைய பேர் எடை கூடணுங்கிற முயற்சி எடுக்கும்போது என் உடம்பு வாதமா பித்தமா கபமான்னு தெரியாம போய் நிறைய புரோட்டீன் ட்ரிங்க்ஸுக்கு லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து கூட உடல் எடை ஏறவில்லையே அப்படின்ற மன வருத்தத்திலேயே இருக்கிறத பார்க்க. அவன் பார்க்கறதுக்கு ஹெல்த்தியா தான் இருப்பாங்க, காலையில இருந்து நைட்டு வரலாம் ஒர்க் பண்ணுவாங்க, தேனி போல ஒரு நிமிடம் கூட உட்காராமல் வேலை செய்வாங்க. ஆனா அவன் மனசுல ஒரு பெரிய தன்னம்பிக்கை இருக்கும். அவன் என்ன யோசிப்பான், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், நான் ரொம்ப ஒல்லியா இருக்கேன், எனக்கு மசில் இல்லை. ஆனா ஒரு ஜிம்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டரை விட வாத உடம்புக்காரன் ஆக்டிவா ஒர்க் பண்ணுவாங்க. அதை அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஆனா எடை இல்லைங்கிற கவலை தான் அவங்கள விடாம துரத்தும். அப்ப அதை மாற்றுவதற்கு என்ன செய்யணும்? அப்ப இந்த வாத உடம்புக்காரங்களா இருக்காங்கன்னா அவங்க கொழுப்பு சார்ந்த உணவுகள் மேல கவனம் எடுக்கணும். கொழுப்பு சார்ந்த உணவுனா உடனே ஆடு இறைச்சி, மாடு இறைச்சி எல்லாம் கிடையாது. சுலபமாக மனிதனுடைய உடம்புல சேரக்கூடிய எடை கூடக்கூடிய உணவு எது தெரியுமா? பாலும் நெய்யும் தான். ஒரு 100 மில்லி அளவுக்கு நல்ல பசும்பால் எடுத்து 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்த்து, இந்த பால் நெய் இந்த கலவைய காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட ஆரம்பிங்க. சாப்பிட்டா குண்டாயிருவோமா? 100 நாள் சாப்பிடுங்க. உங்களோட எடை கூடுதோ இல்லையோ, உங்களை பார்க்கும் போது ஆள் நல்லா பூசணா மாதிரி உடம்பே மாறி போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 50 மில்லி பால் அல்லது 100 மில்லி பால், அதுல 10 மில்லி நெய் சேர்த்து காலை வெறும் வயிற்றில் சாப்பிடுவது தசைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய புரதச்சத்து கொழுப்புகளை அதிகப்படுத்தும் போது உடல் எடையில ஒரு பெரிய மாற்றம் வர்றத, உடலுடைய பொலிவுன்னு சொல்லக்கூடிய என்டியூரன்ஸ்ல ஒரு பெரிய மாற்றம் வரத நிச்சயமா நம்மால் பார்க்க முடியும். மூன்றாவது,
இன்றைக்கு உடல் எடை நம்ம உடம்புல குறையறதுக்கு என்ன காரணம்ங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்றைக்கு வந்து சக்கரை நோய் உடல் எடையை குறைக்கும். காச நோய் மாதிரி நம்ம உடம்புல வர தொற்று நோய்கள் நம்ம உடம்புல எடையை குறைக்கும். ஹைப்போ தைராய்டிசம் ஏற்பட்டா உடல் எடை கூடும். ஹைப்பர் தைராய்டிசம் ஏற்பட்டா உடல் எடை வேகமாக குறையும். ஒருவேளை நாளமிலா சுரப்பிகளுடைய செயல்பாடுகள் இருக்க மாற்றங்கள் நம்ம எடையை குறைக்கிறதுக்கு பெருசா ஏதாவது காரணமாக இருக்கிறதா, இதையும் நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் நான் எடை கூடுறேன்னு மருந்து சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் ஹைப்பர் தைராய்டை வச்சுட்டு இருந்தோம்னா 1 கிராம் கூட எடை கூடாது, உடல் மோசமாகி கொண்டே போறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹார்மோன் சேஞ்சஸ் ஏதாவது உடம்புக்குள்ள இருக்கா, அதை நம்ம பார்க்கணும். 4வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சாப்பாடை ஒரு 5 நிமிஷத்துல போட்டு விழுங்கி விழுங்கி லபக் லபக்குன்னு காக்கா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. காலை உணவுனா ஒரு 1/2 மணி நேரம் டைம் எடுங்க, மெதுவா வாயில போடுங்க, மென்று 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 உமிழ்நீரோடு சாப்பிடும். நொறுங்க தின்றால் 100 வயது நம்ம பழமொழி சொல்லுவோம். நொறுங்க தின்றால் 100 வயது மட்டுமல்ல, நம்ம உடம்போட என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். அப்ப வாயில சாப்பாடை போட்டு மென்று மென்று நீங்க சாப்பிட சாப்பிட உடலுக்குள் சத்துக்கள் சேர 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 நம்ம உடம்பு ஆரோக்கியமாகி கொண்டே வருவதை பார்க்க முடியும். இப்ப ரொம்ப அழகா உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது மட்டுமல்ல, எடை படிப்படியாக ஒரு பாசிட்டிவ் வெயிட் கெயின்னு சொல்லுவோம். தொப்ப விழாது, ஆனா உடம்பு இம்ப்ரூவ் ஆயிட்டே வரதை பார்க்க முடியும். வழக்கமா நம்ம போடுற பேண்ட்டை போட்டோம்னா நமக்கு பத்தாது, ஆனா மெஷின் மேல ஏறி நின்னோம்னா நம்ம எடை அதே மாதிரி தான் காட்டும். வழக்கமா போடுற சட்டையை போட்டோம்னா நமக்கு சட்டை டைட்டா இருக்க மாதிரி இருக்கும், ஆனா எடை பார்த்தா அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மஸ்குலர் என்டியூரன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். 5வது ரொம்ப முக்கியமானது, நவரை கிழின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். இன்றைக்கு நம்ம சினிமா துறையில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை, அவங்களுடைய ஆரம்ப கட்டம் 2008 2009 பாத்தீங்கன்னா அவங்க நல்ல அழகு நல்ல திறமை இருந்தாலும் கூட அவங்க உடம்புல எடை இல்லை, மசில் இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கல, ரொம்ப வருத்தத்துல இருந்தாங்க. ஒரு முறை இன்றைக்கு நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சினிமா தயாரிப்பாளர்ல ஒருத்தர் என்னோட கிளினிக் அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. வந்துட்டு சொன்னாங்க, அம்மா இந்த பாப்பா நல்ல டேலண்டட் குழந்தை, ஆனா வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதுனால முடியல, நீ எனக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணும் தம்பி அப்படின்னு கூட்டிட்டு வந்தாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த நவரை கிழின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டை நாங்க கொடுத்தோம். இந்த நவரை கிழி அப்படிங்கிறது என்னன்னா, உடல் முழுவதும் முதல்ல நெய் அப்ளை பண்ணுவோம். ஃபுல் பாடி, முகத்துல இருந்து கால் வரையிலும் நெய் அப்ளை பண்ணுவோம். அதுக்கப்புறம் நவரை அரிசின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி, இந்த அரிசியை வந்து பால்ல போட்டு நல்லா அதை வேக வைத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சு போட்டு வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு மூட்டை மாதிரி கட்டிப்போம். இதுல வந்து நம்ம அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தா அதுல ஆடு இறைச்சியை கீமா மாதிரி கட் பண்ணி அதிலே போட்டு வேக வச்சு ஒரு பால் மூட்டை மாதிரி கட்டிட்டு இந்த நெய் உடம்புல அப்ளை பண்ண பிறகு அந்த பால்ல இந்த அரிசியை தோய்த்து தோய்த்து உடம்புல தொடர்ந்து ஒரு 3/4 மணி நேரம் பூசக்கூடிய ஒரு வகையான ஒரு சிகிச்சை அது. இது வந்து ஒரு 1.5 மணி நேரம் செய்யக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட். அந்த அம்மா என்கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களோட எடை வந்து வெறும் 47 கிலோ இருந்தது. அந்த 47 கிலோ அப்படிங்கிறத விட ஒரு சினிமாவில் ஒரு பெண் அழகா இருக்கணும்னா அவங்க எதிர்பார்க்கக்கூடிய உருவ அமைப்புகள் அவங்களுக்கு சரியா இல்லாம இருந்தது. அப்ப இந்த ட்ரீட்மெண்ட் 48 நாட்கள் ஒரு மண்டலம் அவங்க செஞ்சாங்க. ஒரு மண்டலம் செஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரையிலும் அவங்க ஒரு டாப் ஹீரோயின்ல இருக்காங்க. எல்லாருமே ஆச்சரியப்பட்டு அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்வி, உன்னோட எடை அதிகமாகவும் இல்லை, உன்னோட எடை குறைவாகவும் இல்லை, இந்த 16 வருஷமா எப்படி உன்னோட அழகை நீ மெயின்டைன் பண்ற அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த நவரைக்கிழி சிகிச்சை தான். வருடத்துக்கு ஒரு முறை அவங்க முறையா வந்து இந்த நவரைக்கிழி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய தோல் அழகு, அவங்களுடைய உடல் அழகு, அவங்களுடைய தசை அழகு, அவங்களுடைய உருவ அழகு எல்லாமே இன்னைக்கு வரையிலும் மெயின்டைன் பண்றதை நம்ம பார்க்கணும். அந்த அளவுக்கு ஒரு பெருமாற்றத்தை உருவாக்கக்கூடிய சிகிச்சைக்கு பேரு தான் நவரைக்கிழின்னு பேரு. மாமிச நவரைக்கிழின்னு சொல்லுவோம். சிலர்லாம் சைவமா இருப்பாங்க, அவங்களுக்கு எங்களுக்கு வேண்டாம் சார் நான் வெஜிடேரியன் பாங்க, அவங்களுக்கு சாதாரண ஒரு அரிசி மூலிகைகள் பால்ல போட்டு கொடுக்குறது. ஸோ இந்த 5 ட்ரீட்மெண்ட்ல 5 நம்ம புரிஞ்சு சரியா பண்ணோம்னா உங்களோட உடல் எடை கூடுவது ஒரு பக்கம், உங்களுடைய தசைகள் நன்றாக மாறி பார்ப்பதற்கு அழகான ஒரு தோற்றம் அடைய செய்யறத நம்ம பார்க்க முடியும். இதை வந்து ஒரு முறையா நம்ம செய்யணும். நானும் வந்து ஒரு கஷாயம் குடிக்கிறேன், நானும் வந்து ஒரு பால் நெய் சாப்பிட்றேன், பண்ணலாம். ஆனா இது எல்லாத்தையும் ஒரு 6 மாத காலம் விடாம பண்ணணும். இன்னைக்கு நீங்க சாப்பிட்ற உணவு உங்க உடம்புல எலும்பாக மாறுறதுக்கே உங்களுக்கு 5 மண்டலம் தேவை.
இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு முயற்சி உடல் எடைக்காக, அது மாறி உங்களோட உடல் எடையில மாற்றம் கொண்டு வரதுக்கு உங்களுக்கு 7 மண்டலங்கள் தேவை. 7 × 40னா கிட்டத்தட்ட 256 நாட்கள் உங்களுக்கு தேவை. அப்ப அந்த முயற்சியை இந்த 256 நாட்கள் நீங்க செய்ய முடியும்னா உடல்ல அவ்வளவு நல்ல மாற்றங்களும் உடல் அழகும் மாறுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறந்த முயற்சியாக இந்த இயற்கை முயற்சி இருக்கும். முயற்சி பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத இந்த வீடியோல ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க. மீண்டும் மற்றும் ஒரு ஆரோக்கிய குறிப்போடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.